ஹாய் விவோஸ், அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கர்ப்பமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மோகனா வசந்தி, தமிழ், செல்லப்பாண்டி 3 பேர்கிட்டையுமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எங்கள் குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க, இந்த விஷயத்தை உடனடியாக எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறேன், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கோவத்தோட பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி கேட்குறாங்க, என்ன மோகனா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எங்கிட்ட ராஜாங்கமும் கேட்குறாரு, சேதுவும் மோகனாவை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. எல்லாரும் கேட்கும்போது மோகனா சொல்கிறாங்க, எங்க நம்ம ரொம்ப மோசம் போயிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நடு வீட்டில் நின்று கத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி என்னக்கா சொல்கிறீங்க, சொல்கிறத தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் மோகனா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி தமிழ் கர்ப்பமாக கிடையாது, அவள் இவ்வளோ நாளாக நம்மளை ஏமாத்திருக்கா, அவள் குடும்பமே நம்மளை ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் போட்டு மோகனா உடைச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி ஆகிருது. சேதுவும் ரொம்பவே அதிர்ச்சியில் கண் கலங்கி நிற்கிறாரு. தமிழை அடிக்கவே போயிட்டாரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா பாட்டி அடியே நீ எவ்வளோ நல்லவன் நான் நினச்சேன், ஏதோ நல்ல பிள்ளையா இருக்குன்னு நினச்சிட்டு உனக்கு மேலே பாசம் வச்சு என் மகனை ஜெயிலில் தள்ளினதெல்லாம் நான் மறந்துட்டு உனக்காக நான் நிறைய விஷயங்களை பண்ணேன், ஆனால் நீ இப்படி பொய் சொல்லியிருக்க, ஒட்டுமொத்த குடும்பத்தை ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தம் போடுறாங்க. இந்த பக்கம் ராஜாங்கமும் ரொம்பவே கோவமாயிட்டாரு. சேது தமிழை கோவப்பட்டு அடிக்க போகல. தமிழ் சொல்கிறாங்க, எங்க என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானும் கர்ப்பமாக இருக்கிறதா தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படி நான் கர்ப்பமாக இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அத்தையை கூட்டிகிட்டு தைரியமாக ஸ்கேன் பண்ண போகணும் ஆஸ்பத்திரிக்கு, எனக்கு இந்த விஷயம் தெரியாது, அம்மா தான் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்புறம் சேது நம்பலை, என்னடி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா, ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து எங்களை ஃபுல்லாக ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, குடும்பமாக சேர்ந்து ஏமாத்துறதுக்குன்னே வருவீங்களா, சரியான பொய்காரி கூட்டமாக இருக்குது, இப்படி இருக்கீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சத்தம் போடுது. இங்கிட்ட தாமரை, சாவித்ரி எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷமாகிருது. இவளை இதோட வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த நேரம் பார்த்து செல்லப்பாண்டியும் வசந்தியும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த வசந்தி நடந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி ராஜாங்கம் காலில் விழுந்து அழுகுறாங்க. உடனே ராஜாங்கம், என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி வரிசையாக வந்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு போமா உன் மகளை கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. சேதுவும் போடி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வீட்டை விட்டு விரட்டிடுறாரு. தமிழுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அழுதுகிட்டே வசந்தியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீட்டுக்கு போலீஸ் வருது. வசந்தி வீட்டுக்கு அமைச்சர் குடும்பத்தை பொய் சொல்லி ஏமாத்தினதா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அமைச்சர் குடும்பத்திலேருந்து தான் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியையும் வசந்தியையும் போலீஸ் கைது பண்ணுறாங்க. எங்கிட்ட தமிழ் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.